டான் தொலைக்காட்சி பரீட்சை வியூகம் நிகழ்வினூடாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அளவியல் விஞ்ஞான முறை மாதிரி வினாத்தாள் தொடர்பாக சென்ற ஒளிபரப்பில் அவதானித்த பகுதி 2 அளவியல் விஞ்ஞான முறை வினாத்தாளின் 4வது வினாவை இந்த ஒளிபரப்பினூடாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற மாணவர்கள் அனைவரையும் அந்த வினாத்தாளோடு நாங்கள் அழைத்து செல்ல இருக்கின்றோம். 4வது வினாவை நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம். குறியீட்டளவையிலே அந்த வினா அமைந்திருக்கின்றது. பின்வரும் தேற்றங்களை பெருகை வழியே நிறுவுக. ஒவ்வொரு வினாவுக்கும் அங்கே 4 புள்ளிகள் வீதம் 3 தேற்றங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த தேற்றத்துடைய நிறுவல் முறைகளை நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம். நோட் பி இணைப்பு நோட் கியூ உட்கடை பி இரட்டை கியூ தேற்றங்களை நிறுவுகின்ற வினாவிலே முதலாவதாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். உட்கட பி இரட்டை உட்கட கியூ. மாணவர்கள் முதலாவது வரையிலே காட்டுக என தேற்றத்தை எழுதி கொள்ள வேண்டும். தேற்றம் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். வரிதான எடுகூற்றுக்களை கொண்ட வாய்ப்பான வாதம் ஒன்றினுடைய முடிவு தேற்றம் எனப்படும். உய்த்தறி முறைப்படி ஏற்கப்படக்கூடிய கூற்றுக்கள் தேற்றமாகும். எனவே தேற்றத்தில் எடுகூற்றுகள் காணப்படாது, முடிவு கூற்று மட்டுமே காணப்படும். எனவே தரப்பட்ட தேற்றத்தை அவ்வாறே காட்டுக எழுதி நீங்கள் அதை நிறுவிக்கொள்வது வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். ஒரு நிபந்தனை வாக்கியம் அப்படியே காட்டுக என எழுதுகின்ற போது அப்படியே முற்கூற்று நோட் பி இணைப்பு நோட் கியூ நிபந்தனை பெருகைக்கான இடுகோள். பிற்கூற்றை நாங்கள் நிறுவுகின்ற போது அது இரட்டை உட்கடை ஒரு வாக்கியமாக இருக்கின்றது. எனவே அங்கே காட்டுக என அந்த இரட்டை உட்கடை வாக்கியத்தை எழுதுகின்றோம். பி நோட் பி இணைப்பு நோட் கியூ உட்கட நோட் பி இரட்டை கூட கியூ காட்டு. நோட் பி இணைப்பு நோட் கியூ நிபந்தனை பெருகைக்கான இடுகோள் பி இரட்டை கூட கியூ காட்டு. நிபந்தனை வாக்கியமாக இருக்கின்ற போது 2 நிபந்தனை வாக்கியங்களை அங்கே நிறுவி காட்ட வேண்டும். உட்கடையானது பி கூட கியூவையும் கியூ கூட பியையும் நாங்கள் நிறுவி காட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. பி கூட கியூவை நாங்கள் காட்டுக என எடுத்தால் அங்கே பி நிபந்தனை பெருகைக்கான இடுகோள். நிறுவல் முறையிலே கியூவை நிறுவ வேண்டும். பின்னடையை நிபந்தனை பெறையிலே முன்னடை எடுகோளாக கொண்டால் பின்னடை காட்டப்பட வேண்டும். கியூவை நாங்கள் எடுகூற்றுகள் என்று தர்க்கரீதியாக நிறுவ முடியாது. எனவே பின்னடையை மறுத்து நேரல் பெருகைக்கான எடுகோளாக கொள்ள வேண்டும். கியூ காட்டு நோட் கியூ நேரல் பெருகைக்கான எடுகோள். நிபந்தனை வாக்கியத்திலே காட்டுக வரியாக இருக்கின்ற போது முன்னடை நிபந்தனை பெருகைக்கான எடுகோளாக இருந்தால் பின்னடையை நீங்கள் ஒரு வரியாக நிறுவது நிபந்தனை பெருகை. பின்னடை நிறுவப்படாத போது அது பின்னடையை காட்டுக எழுதி நேரல் பெருகையாக மாற்றுகின்ற போது நேரல் பெருகையிலே ஒரு விதிமுறை காட்டுவதன் மூலம் பரஸ்பர முரண்பாட்டை நாங்கள் நேரல் முறையிலே நிறுவிக்கொள்ள முடியும். எனவே இங்கே நோட் கியூ நேரல் பெருகைக்கான எடுகோளாக கொள்ளுகின்ற போது அங்கே நிபந்தனை வாக்கியத்தை நிறுவுவதற்கு ஒரு விதிமுறை காட்டப்பட வேண்டும். பி 5ஆம் வரியிலே மீட்டல் செய்யக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கின்றது. அங்கே நோட் பி இணைப்பு வாக்கியத்திலே காணப்படுகின்றது 2வது எளிமையாக்கல் விதி. பி கூட கியூ காட்டு பி நிபந்தனை பெருகைக்கான கியூ காட்டு நோட் கியூ நேரல். எனவே இங்கே விதிமுறை காட்டுகின்ற போது எங்களிடம் பி இருக்கின்றது. நோட் பி எளிமையாக்கல் விதி மூலம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே தற்போது அந்த நேரல் பெருக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. காட்டுக வரி வெட்டி அங்கே நாங்கள் பி கூட கியூவை நிறுவி இருக்கின்றோம். அதை தனியான அடைப்புக்குறிக்குள்ளே உட்படுத்தி காட்டுகின்றோம். பி கூட கியூ நிறுவப்பட்டால் மீண்டும் நாங்கள் கியூ கூட பியை நிறுவ வேண்டும். மீண்டும் அதை என காட்டுக அல்ல காட்டுக என மாணவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். இங்கே மாணவர் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த நிறுவலிலே பி கூட கியூவை நாங்கள் நிறுவி இருக்கின்றோம். இங்கே அதை நாங்கள் தனியான ஒரு
பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கின்றோம் அந்த படிமுறையை. இதுக்குள்ளே இருந்து நாங்கள் எந்த கூற்றையும் நாங்கள் இங்கே நிறுவலுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. சில மாணவர்கள் பிஏ இங்கே மீட்டல் விதியினூடாக நிபந்தனை பிறகு நடுகோலாக கொண்டு இந்த போது கியூவை நிறுவி காட்டுகின்ற ஒரு வளமை அது தவறானது என்பதை இங்கே மாணவர் விளங்கிக் கொள்வத வேண்டும். கியூ நிபந்தனை பிறகைக்கான நடுகோள் பி நிறுவப்பட வேண்டும். அங்கே பி இங்கே இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே பிஏ காட்ட முடியாது என்பதால் அங்கே கியூவை மறுப்பது போன்று பிஐ காட்டுக எழுதுகின்ற போது அது நேரல் பெறுகைக்கான எடுகோளாக அமையும். எனவே மாணவர் இதற்கு விதிமுறை காட்டுகின்ற போது இங்கே பி நோட் பி எவ்வாறு பெறப்பட்டதோ அவர் இங்கே கியூ இருக்கின்றது, இங்கே நோட் கியூ இருக்கின்றது. எனவே கியூவையும் நோட் கியூவையும் நாங்கள் அங்கே பெற்று காட்டலாம். கியூ எவ்வாறு பெறப்பட்டது என்று சொன்னால் 11வது வரியிலே மீட்டல் விதியிலே பெறுகின்றோம். இங்கே 2வது எளிமையாக்கல் விதியிலே பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த பெருகையிலே கியூ கூட பியை நாங்கள் நேரல் முறையில் நிறுவியிருக்கிறோம். கியூ எடுகோள், பியை நாங்கள் நிறுவ முடியாத நோட் பி நேரல் பெருகைக்கான எடுகோள். எனவே அங்கே கியூ நோட் கியூ காட்டப்பட்டிருக்கின்ற போது அங்கே பெருகை நிறுவப்பட்டிருக்கின்றது நேரல் முறையிலே. எனவே நாங்கள் அங்கே காட்டுக வரியை நாங்கள் அங்கே வெட்டியிருக்கின்றோம். அதற்கு தனியான ஒரு அடைப்புக்குறியை அங்கே பயன்படுத்தி அந்த துணை பெருகையை நாங்கள் நிறுவுகின்றோம். இப்போது மாணவர்கள் பெருகை நிறுவப்பட்டதாக கருதி இவ்வாறு விடுவது அங்கே உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கப்பெற மாட்டாது. மீண்டும் அந்த 2 நிபந்தனை வாக்கியங்களை மாணவர்கள் 8 நிபந்தனை வாக்கியங்களின் ஊடாக இணைத்து காட்ட தவறவிடக்கூடாது. எனவே 4ஆம் வரியிலே நிறுவப்பட்ட பி இருக்கின்றது. 10வது வரியிலே கியூ கூட பி இருக்கின்றது. எனவே நிபந்தனை இருபால் நிபந்தனை விதியிலே 2 நிபந்தனை வாக்கியங்களையும் மீண்டும் இரட்டை நிபந்தனை வாக்கியமாக நாங்கள் இணைத்து காட்டியிருக்கின்றோம். அந்த படிமுறையை நாங்கள் தனியான அடைப்புக்குறிக்குள்ளே அங்கே உட்படுத்தி முழுவதும் நிறுவப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் அவற்றை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு செய்கையை நாங்கள் நிறுவி காட்டியிருக்கின்றோம். எனவே இங்கே முழுமையாக நிறுவப்பட்ட அது 4 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இப்போ நோட் பி இப்போ நோட் கியூ உக்கட பி ரெட்ட கூட கியூ காட்டு நிபந்தனை பிறகைக்கான எடுகோள், பி ரெட்ட கூட கியூ காட்டு பியு கூட கியூ காட்டு பி நிபந்தனை பிறகைக்கான எடுகோள். கியூ நிறுவ முடியாத போது நேரல் பிறகைக்கான எடுகோளாக நோட் கியூ எடுக்கப்படுகின்ற போது பி நோட் பி அங்கே விதிமுறையாக காட்டப்படுகின்றது. அவ்வாறு கியூ கூட பி காட்டு கியூ எடுகோள் பி நிறுவப்பட முடியாத போது நோட் பி நேரல் பிறகைக்கான எடுகோளாக கொள்ளுகின்ற போது கியூ நோட் கியூ நிறுவப்பட்டு காட்டப்படுகின்றது. 2 நிபந்தனை வாக்கியங்கள் நிபந்தனை இருபால் நிபந்தனையினூடாக அங்கே இணைத்து காட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மாணவர்கள் அதை முழுமையாக நிறுவி புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது தேற்றம் அவதானிப்பீங்களா இருந்தால் நோட் பி கூட கியூ ரெட் அவுட் கூட நோட் பி இணைப்பு நோட் கியூ முழுவதனுடைய மறுப்பு. அங்கே அது இரட்டை நிபந்தனை வாக்கியமாக இருக்கின்ற போது மீண்டும் அந்த நிபந்தனை வாக்கியத்தை நாங்கள் நோட் பி கூட கியூ கூட பி நோட் பி என் நோட் கியூட மறுப்பு என நிறுவி காட்டி மறுதலையாக நோட் பி என் நோட் கியூடைய மறுப்பு உட்கூட நோட் பி கூட கியூவையும் இரட்டை நிபந்தனை 2 நிபந்தனை நிறுவி காட்ட வேண்டும். எனவே இங்கே நோட் பி கூட கியூ நிபந்தனை பெறுகைக்கான எடுகோளாக கொள்ளப்படுகின்றது. அவ்வாறு எடுகோளாக கொள்ளப்பட்டால் பின்னடையை நாங்கள் நிறுவ வேண்டும். அதாவது நோட் பி என் நோட் கியூடைய மறுப்பை நாங்கள் காட்டுகிற எடுக்கின்றோம். அது நிறுவ முடியாத போது அங்கே நோட் பி என் நோட் கியூ 5வது வரியிலே நேரல் பெறுகைக்கான எடுகோளாக கொள்ளப்படுகின்றது. அப்போ பி நோட் பி கூட கியூ உட்கூட நோட் பி என் நோட் கியூட மறுப்பு காட்டுக நோட் பி கூட கியூ நிபந்தனை பெறுகைக்கான எடுகோள்.
நொட்பிய நொட்கியுடைய முழுவதுடைய மறுப்பு காட்டு மறுப்பை விட்டுட்டு நேரல் பிறகை காடுகுள் எடுக்கின்றோம். இப்போது நாங்கள் நேரல் பிறகு என்றால் ஒரு விதியும் மறையும் காட்ட வேண்டும். இங்கே நொட்பியை எளிமையாக்கி கொள்ள முடியும். 5வது எளிமையாக்கல் விதி. நொட்பி எளிமையாக்கினால் நொட்பியாயின் கியூவில் அதை நாங்கள் விதிக்கலாம். எவ்வாறு? 3ஆம் வரி 6ஆம் வரி விரித்து விரித்தல், 3 6 விரித்து விரித்தல். இப்போது கியூ பெறப்பட்டிருக்கின்றது. இங்கே நொட்பி இணைப்பு நொட்கியூவில் நொட்கியூ இருக்கின்றது. எனவே 8வது வரியிலே நாங்கள் 5வது வரியிலிருந்து மீண்டும் எளிமையாக்கல் விதியினூடாக நொட்கியூவை பெறலாம். எனவே நேரல் பெறுகையிலே விதிமுறை காட்ட வேண்டும். இங்கே நொட்பி எளிமையாக்கப்படுகின்றது. நொட்பியாயின் கியூவில் விதிக்கப்படுகின்ற ஒரு கியூ அங்கே நொட்கியூ பெறப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே நேரல் பெறுகை பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அந்த நேரல் பெறுகைக்கான வழிமுறை இங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவற் படிமுறையை நாங்கள் இங்கே பிரத்யேகமான ஒரு அடைப்புக்குறியில் இட்டு காட்டுகின்றோம். மறுதலையாக நொட்பி இணைப்பு நொட்கியூ என்ற மறுப்பு உட்கட நொட்பியு கூட கியூவை நாங்கள் காட்ட இருக்கின்றோம். நிபந்தனை பெறுகைக்கான இடுகோளாக அமையும். பிற்கூற்று நொட்பியு கூட கியூவை நாங்கள் நிறுவி காட்ட வேண்டும். நொட்பி நிபந்தனை பெறுகைக்கான இடுகோள். கியூவை நாங்கள் நிறுவ முடியாது. எனவே கியூவை நாங்கள் மீண்டும் காட்டுகை எடுக்கின்றோம். நொட்கியூ நேரல் பெறுகைக்கான இடுகோளாக அமையும். இப்போது நேரல் பெறுகை விதிமுறை காட்ட வேண்டும். இங்கே நொட்பி இணைப்பு நொட்கியூன்ற மறுப்பு இருக்குது, இங்கே நொட்பியும் இருக்குது, நொட்கியும் இருக்குது. எனவே இவற்றை நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியும். மாணவர்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 12ஆம் 14ஆம் வரிகளை இணைப்பு விதியின் ஊடாக நொட்பி இணைப்பு நொட்கியூவாக இணைப்பு வாக்கியமாக காட்டிக்கொள்கின்றோம். 16வது வரியிலே அங்கே மீட்டல் செய்வதன் ஊடாக நொட்பி இணைப்பு நொட்கியூவை நாங்கள் விதிமுறையை பெற்றுக்கொள்ள முடியும். 10வது மீட்டல் விதி. இப்போது இங்கே நேரல் பெறுகையில் ஒரு முரண்பாடை நாங்கள் நிறுவி காட்டியிருக்கின்றோம். எனவே அங்கே பெறுகை நிவர்த்தியான காரணத்தால் அதை நாங்கள் இப்போ அடைப்பு குறிகளை இட்டு காட்ட இருக்கின்றோம். பதினேழாவது வரையிலே மாணவர்கள் 2 நிபந்தனை வாக்கியங்களையும் நிறுவிய அதை இரட்டை நிபந்தனையின் மீண்டும் நாங்கள் காட்டிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே 2ஆம் வரி 10வது வரி 2ஆம் வரி 9வது வரி நிபந்தனை இருபால் நிபந்தனை விதியினூடாக நாங்கள் அதை நிறுவல் செய்திருக்கின்றோம். தெளிவாக மாடுறதை விளங்கிக் கொள்ள முடியும். நோட்பியை கூட கியூ ரெட்டோ கூட நோட்பியை நோட்கியுடைய மறுப்பு காட்டுக என கூறுகின்ற போது அதில் நிபந்தனை வாக்கியமாக 2 நிபந்தனைகளை நாங்கள் நிறுவி காட்ட வேண்டும். நோட்பியை கூட கியூ கூட நோட்பியை நோட்கியுடைய மறுப்பை காட்டுக என்று எழுதினால் முட்கூற்று நிபந்தனை பிறகைக்கான இடுகோள், பிற்கூற்று நோட்பியை நோட்கியுடைய மறுப்பு காட்டுக நோட்பியை நோட்கியூ நேரல் பெறுகைக்கான இடுகோளாக அமையும். எனவே நேரல் பெறுகை என்கின்ற போது நொட்பி எளிமையாக்கல் மூடாக நாங்கள் விதித்து கியூவை பெறுகின்றோம். இங்கே நொட்கியூ எளிமையாக்குவதன் ஊடாக அங்கே நாங்கள் நிறுவல் முற்பட்ட நேரல் பெறுகையை விதிமுறை காட்டி நிறுவி இருக்கின்றோம். மறுதலையாக நொட்பிய நொட்கியுடைய மறுப்பு உட்கூட நொட்பியுடைய நொட்கியூவை காட்டுகின்ற போது முன்னட நிபந்தனை பெறுகைக்கான இடுகோளாக அமையும். பின்னட நொட்பியுடைய கியூ காட்டாத நிபந்தனை வாக்கியம். எனவே நொட்பி நிபந்தனை பெறுகைக்கான இடுகோள். பிற்கூற்று கியூவை காட்ட வேண்டும். நாங்கள் கியூவை காட்ட முடியாதால் நேரல் பெறுகைக்கான இடுகோளாக எடுக்கின்ற போது நொட்பி நொட்கியூ இணைத்தல் விதியில் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் இங்கே நொட்பி இணைப்பு நொட்கியுடைய மறுப்பு இங்கே நிறுவப்படுகின்றது. எனவே 2
நிபந்தனை வாக்கியங்களும் நேரல் முறையில் நிறுவப்பட்டதால் 2ஆம் வரி அங்கே 9ஆம் வரியில் அங்கே 2 நிபந்தனைகளையும் மீள இரட்டை நிபந்தனை இருபால் நிபந்தனையின் ஊடாக நிறுவி காட்டியிருக்கின்றோம். முழுமையாக நிறுவி முடிக்கின்ற போது அங்கே உங்களுக்கு 4 புள்ளிகள் அதற்காக கிடைக்கப்பெறுகின்றது. மூன்றாவது தேற்றத்தை அவதானிப்பவங்களாக இருந்தால் நோட் P கூட நோட் Q உறழ்வு நோட் Q கூட நோட்டார் உறழ்வு வாக்கியம் முழுமையாக காட்டுக என கொள்ளப்படுகின்ற போது அங்கே அந்த வாக்கியத்தை நிறுவ முடியாது. நேரல் பெறுகைக்கான எடுகோளாக முழுவதையும் மறுத்து பெற வேண்டும். நேரல் பெறுகையாக இருப்பது என்று சொல்லுகின்ற போது ஒரு விதிமுறை நாங்கள் காட்ட வேண்டும். எனவே மாணவர் எந்த நிறுவலாக இருந்தாலும் நிறுவ வேண்டியதை முன்கூட்டியே தீர்மானித்து அதை நோக்கி உங்களுடைய நிறுவல் முறைகள் எடுத்து செல்ல வேண்டும். உரல் வாக்கியமாக இருக்கின்ற போது நோட் P கூட நோட் Q நிறுவினால் நாங்கள் நோட் Q கூட நோட்டார சேர்த்து கொள்ளலாம். உரல்வில் யாதேனும் ஒன்றோடு மற்ற தேவையானதை சேர்த்து பெற முடியும் என்ற சேர்த்தல் விதிக்கு அமைவாக நாங்கள் நோட் P கூட நோட் Qவை இப்போது நிறுவல் செய்ய இருக்கின்றோம். காட்டுக நோட் P நிபந்தனை பெறுகைக்கான எடுகோள் அவ்வாறாக இருந்தால் நோட் Qவை நாங்கள் நிறுவ வேண்டும். நோட் Q நிறுவ முடியாததால Qவை நேரல் பெறுகைக்கான எடுகோளாக கொள்ளுகின்றோம். அப்போ நோட் P கூட நோட் Q உரல் நோட் Q கூட நோட்டால் முழுவதுடைய மறுப்பு நேரல் பெறுகைக்கான எடுக்கின்ற போது நாங்கள் நோட் P கூட நோட் Qவை நிறுவினால் சேர்த்து கொள்ளலாம் நோட் Q கூட நோட்டாரை. எனவே நோட் P கூட நோட் Qவை காட்டுகன்னு எடுக்கின்ற போது நோட் P நிபந்தனை பெறுகைக்கான எடுகோள் பின்னோட நோட் Qவை காட்ட இயலாது. எனவே நோட் Q காட்டு Q நேரல். எனவே இந்த நோட் P கூட நோட் Q நிறுவ முடியாத போது மாணவர் P-யை நிறுவ இயலாட்டி Qவை காட்ட வேண்டும் எடுக்கிறது இப்படி உரல் வாக்கியத்தில். அப்படி நோட் P கூட நோட் Q நிறுவ இயலாட்டி பிற்கூற்று நோட் Q கூட நோட்டார மீண்டும் நீங்கள் காட்டு வேண்டும் எழுத வேண்டும். அவ்வாறு நிறுவல் செய்வதாக இருந்தால் அது ஒரு நிபந்தனை வாக்கியம். அங்கே நிபந்தனை பெறுகைக்கான எடுகோள் அவ்வாறாக இருந்தால் நொட்டாரை நீங்கள் நிறுவ வேண்டும். நொட்டாரங்களை நிறுவ முடியாததால நிபந்தனை வாக்கியத்தில் பின்னடைய காட்ட முடியாததால நேரல் பெறுகைக்கான எடுகோளாக அது அமையும். இப்போது மாணவர் அவதானிப்பதாக இருந்தால் Q நேரல் பெறுகைக்கான எடுகோளாக இருக்கின்றது. நோட் Q நிபந்தனை பெறுகைக்கான எடுகோளாக இருக்கின்றது. எனவே ரெண்டையும் நாங்கள் மீட்டல் செய்யலாம். Qவையும் நோட் Qவையும் அதனூடாக இந்த நேரல் பெறுகையை நோட் Q கூட நோட்டார நிறுவலாம். 5வது மீட்டல் விதி 7வது மீட்டல் விதி இதனூடாக இந்த நிபந்தனை வாக்கியத்தை நாங்கள் நிறுவி காட்டியிருக்கிறோம். நோட் Q நிபந்தனை என்றால் நொட்டார் காட்டு 6 நேரல் என்று சொன்னால் இங்கே மாணவர் எடுகூற்றுக்கொள்ளே கூற்றுக்கள் நிபந்தனை நேரல் பெறுகையிலே Q நோட் Qவை மீட்டு பெறுவதனூடாக அந்த நேரலை நிறுவி இருக்கின்றோம். எனவே இதை நாங்கள் இப்போது நோட் Q கூட நோட்டார பயன்படுத்தலாம். என்னடா நிறுவல் செய்துட்டோம். நோட் Q கூட நோட்டாரோட நோட் P கூட நோட் Qவை சேர்க்கலாம். ஏன்னா நிறுவல் வரி நிறுவப்பட்டதால் பயன்படுத்தலாம். இந்த 6ஆம் வரியை 6 சேர்த்தல் இரண்டாவது மீட்டல் விதி முழுவதனுடைய மறுப்பு
இப்போ மாணவர்கள் நொட்பியு கூட நொட்கியூவை நிறுவி காட்டி இருக்கிறீர்கள். என்னென்ன நிறுவினாங்கள் என்று சொன்னால் நொட்கியூ கூட நொட்டார நிறுவி அதோட நொட்பியு கூட நொட்கியூவை சேர்த்துட்டு நொட்பியு கூட நொட்கியூ உறவு நொட்கியூ கூட நொட்டார் நொட்பியு கூட நொட்கியூ உறவு நொட்கியூ கூட நொட்டார் முழுவதனுடைய மறுப்பை நீங்கள் மீட்டல் செய்து காட்டியிருக்கீங்க. ஆனால் மாணவர் அவசரமாக இதை நிறுவியதாக நீங்கள் முற்றுப்பெற முடியாது. ஏனென்றால் பிரதான அங்கே கூற்றுக்கு நிறுவல் காட்டப்படையில்லை. இப்போதுதான் 3ஆம் வரி நொட்பியு கூட நொட்கியூ நிறுவி இருக்கிறீர்கள். எனவே இப்போ அந்த வரியை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்றால் எப்படி நொட்கியூ கூட நொட்டாரோட நொட்பியு கூட நொட்கியூ சேர்த்தனீங்களோ இப்போது நொட்பியு கூட நொட்கியூ நிறுவியதால் அதோட நீங்கள் நொட்கியூ கூட நொட்டார சேர்ப்பீங்கள். எது 3வது சேர்த்தல் விதி அல்லது கூட்டல் விதி. இப்போது மீண்டும் பிரதான பெருகைக்கு முரண்பாடு செய்கின்ற நோக்கிலே அந்த 2வது வரியை மீட்டல் செய்து கொள்ளுங்கள். 2 மீட்டல். இப்போது பிரதான பெருகை நிறுவப்பட்டது, தேற்றம் நிறுவப்பட்டாயிற்று. 13வது ஸ்டெப்போட விட்டால் மாணவர்களுக்கு புள்ளி கிடைக்காது, முழுமையை பெற்று முற்றுப்பெற இல்லை. எனவே இவ்வாறு அதை நீங்கள் முழுமையாக நிறுவி காட்டுவதன் ஊடாக அங்கே புள்ளிகளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இலகுவான வினாவை நான் தேற்றத்திலே அங்கே 3 தேற்றங்கள் அது மாணவர்களை மீண்டும் தெளிவாக அவற்றை நீங்கள் நிறுவி பார்த்து பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 4வதிலே ஆவண வினாவை அவதானிப்போமாக இருந்தால் தர்க்கப்படையிலே அமைந்த ஒரு வினா. பின்வரும் குறியீட்டு வெளிப்பாட்டை பிரதான தர்க்க மாறிலியான உரளு மாறிலியாகவும் அவற்றின் இருபக்க மாறிலிகளையும் இணைப்பு மாறிலியாகவும் மறுப்பு மாறிலி உள்ளிட்ட வெளிப்பாடாகவும் மாற்றி தர்க்கப்படலினை வரைக. எனவே பிரதான மாறிலி உரளு இருபக்கமும் இணைப்பு மற்றும் மறுப்பு மாறிலிகளை கொண்டு இந்த பி கூட நோக்கி உட்கூட கியூ கூட நொட்டாருக்குரிய தர்க்கப்படலை வரையுமாறு கேட்கப்பட்டிருக்கு. P ಉಟ್ಕಡ ನೋಟ್ ಕ್ಯೂ ಉಟ್ಕಡ ಕ್ಯೂ ಉಟ್ಕಡ ನೋಟಾರ್ படி 1. இப்போது முற்கூற்று பிற்கூற்று நாங்கள் இருபக்கமும் இணைப்பு மாறிலியாக மாற்றியிருக்கின்றோம். உக்குடைய இணைப்பாக மாற்றுகின்ற போது முன்னடை அப்படியே இருக்கும், பின்னட மறுக்கப்பட நொட்கியூ கியூவாக வரும், முழுக்க மறுக்கப்படும். உக்குடைய அமையுது உக்குடைய இணைப்பாக மாற்றியக்குள்ள முன்னடை அப்படியே இருக்கும், உக்கட இணைப்பாக வரும், பின்னட மறக்கப்படும், முழுவதும் மறக்கப்படும். படி 2 உரள்வாக மாற்ற போகின்றோம். உக்குடைய உரள்வாக மாற்றியக்குள்ள முன்னட மாத்திரம் மறக்கப்படும், பின்னட உள்ளவாறே இருக்கும். பிரதான மாறிலி உரளு இருபக்க மாறிலி இணைப்பு மற்றும் மறுப்பு. உக்குடைய இணைப்பாக மாற்றிக்கொள்கின்ற போது பிற்கூற்று நோட்கியூ கியூவாக இருக்கும், முன்னட பி இணைப்பு கியூ அப்படியே இருக்க முழுவதும் மறுக்கப்படும். கியூ அப்படியே இருக்கும், பின்னட ஆறாக மாறும், முழுவதும் மறுக்கப்படும். இப்போது இருபக்கமும் நாங்கள் இணைப்பு மாறிலியாக மாற்றியிருக்கின்றோம். பிரதான இணைப்பு உட்குடைய உரல்வா மாற்றுகின்ற போது முன்னட மட்டும் மறக்கப்படும். அப்போ பீனவு கியூ மறுப்பு இல்லாது போக உரழ்வு கியூ என்றார். இதை நாங்கள் தர்க்கப்படலைய ஊடாக வரைகின்ற போது
PQ இணைப்பு தனியாக கியூவுக்கு நாங்கள் எடுக்கலாம் கியூ ஆர் கியூனை பார் முழுவதனுடைய மறுப்பு உறழ்வாக இருக்கின்றது. இணைப்பு கியூ கியூனை பார் முழுவதுடைய மறுப்பு பிரதான உரளு மாறிலியாக கொண்டு அதனுடைய வெளியீடு தர்க்கப்படலினூடாக வரைந்து காட்டப்பட்டிருக்கு. தர்க்கப்படலை தற்போது காணோ வரைபடங்களை உள்ளடக்கியதாக வினாக்கள் அமைது மாணவர்கள் அதை தெளிவாக நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இப்போ 4வது வினா நாங்கள் இப்போது நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த வினாத்தாளிலே 5வது வினாவை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். உங்கள் சுருக்கத்திரத்தை தந்து பின்வரும் வாதங்களை குறியீட்டாக்கம் செய்து வாய்ப்பின்மையை உண்மை அட்டவணை நேரல் முறை மூலம் துணியுமாறு கேட்கப்பட்டிருக்கு. சுருக்கத்திரத்தை தந்து பின்வரும் வாதங்களை குறியீட்டாக்கம் செய்ததன் வாய்ப்பின்மையை உண்மை அட்டவணை நேரல் முறை மூலம் துணிக. அறுவடை நன்றாக இருக்கும் ஆயினாயினே விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆயின் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆயினாயினே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆகவே அறுவடை நன்றாக இருக்கும் ஆயினாயினே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நாங்கள் சுருக்கத்திட்டம் அமைத்து இதை நாங்கள் குறியீட்டாக்கம் செய்து அதனுடைய அடிப்படையிலே நேரல் முறையை பயன்படுத்தி வாய்ப்பை சோதிப்பது இங்கே அடிப்படையாக இருக்கின்றது. சுருக்கத்திட்டம் அமைக்கின்ற போது மாணவர்கள் எளிய வாக்கியங்களாக அதை அமைத்துக் கொள்ளுங்கள். அறுவடை நன்றாக இருக்கும். விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவர். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மாணவர் பொருத்தமான சுருக்க திட்டத்தை அமைத்துக் கொண்டு வாரத்தை குறியீட்டாக்கம் செய்யுங்கள். குறியீட்டு வடிவம் அறுவடை நன்றாக இருக்கும் பி ரெட்ட உட்கடை ஆயினே விவசாயிகள் மகிழ்ச்சியடைவர்கள் ஆயின் உட்கிடை விவசாயிகள் மகிழ்ச்சியடைவர்கள் ஆயினே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பிரதான மாறிலி உட்குடை என்ற வகையிலே அங்கே தனியாக பி இரட்டக்குட கியூ கியூ இரட்டக்குடார் அடைப்புக்குறிக்குள் இடப்படுகின்றது.
ஆகவே அறுவடை நன்றாக இருக்கும் ஆயினாயினே, ஆகவே அறுவடை நன்றாக இருக்கும் ஆயினாயினே பி ரெட்டோ கூட பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆர். மாறிகளில் மாணவர் சில தவறு விடலாம். மீண்டும் ஒரு கால் குறியீட்டாக்கத்தை பார்த்து கொள்ளுங்கள். அறுவடை நன்றாக இருக்கும் ஆயினாயினே விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார் பி ரெட்டோ கூட கியூ. உட்கடை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்களாயின் கியூ. பொருளாதாரம் ரெட்டர் குடை ஆயினாயினே நன்றாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆர். ஆகவே அறுவடை நன்றாக இருக்கும் பி ரெட்டர் குடை ஆயினாயினே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆர். வாய்ப்பு பார்க்கின்ற போது நேரல் சோதனை முறையிலே ஆகவேக்காக இருக்கின்ற அந்த மாறிலி ஆக உட்கடை மாறிலியை மாணவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது அவசியமானது ஒன்றாக இருக்கும். இப்போது வாய்ப்பு பிரதான மாறிலியை பொய் என கொள்கின்றோம். பிரதான உட்கடை மாறிலி பொய்யாக இருந்தால் முற்கூற்று உண்மையாகவும் பிற்கூற்று பொய்யாகவும் இருக்கும். உக்கடை பொய்யாவதற்கு ரெட்ட உக்கடை 2 சந்தர்ப்பம். மாணவர் அவதானித்துக் கொள்வீர்களா இருந்தால் ரெட்டோ கூட எப்போது பொய்யாக இருக்கும் என்று சொன்னால் டிஎஃப்மாக இருக்கின்ற போது எஃப்டியாக இருக்கின்ற போது. அப்போது நாங்கள் இந்த 2 தெரிவுகளிலே ஏதாவது ஒன்றை பிரயோகிக்க முடியும். எஃப்டி என கொள்வோமாக இருந்தால் பிஎஃப் ஆக இருக்கின்றது, ஆர்டி ஆக இருக்கின்றது. எனவே கியூக்கு டி பெருமானம் வழங்கப்பட்டால் ரெட்டோ கூட டி பெருமானம் பெறப்படும். இங்கே ரெட்டோ கூட டீயாக இருக்கின்றது, உக்குடை டீயாக இருக்கின்ற போது கியூக்கு எஃப் பெருமானம் ரெட்டோ கூடைக்கு வழங்கப்படுகின்றது. எஃப்எம் எஃப்எம் எஃப் சரி, எஃப்என் டிஎம் எஃப் ரெட்டோ கூட சரி, டிஎம் டிஎம் டி ரெட்டோ கூட சரி, எஃப்என் டிஎம் கூட டி சரி, ரைட். ஆகவே முரணில்லை. வாதம் வாய்ப்பற்றது. மாணவர்கள் குறிப்பிட வேண்டும், முரணில்லை, வாதம் வாய்ப்பற்றது. மட்டுமல்ல, மாறிகளுடைய பெருமானம் பியுடைய பெருமானம் எஃப், கியூட பெருமானம் டி, ஆருடைய பெருமானம் டி. இதை குறித்து காட்டிக்கொள்ள வேண்டியிருக்கு. சுருக்க திட்டம், குறியீட்டாக்கம், நேரல் சோதனை முடிவு. எனவே குறியீட்டாக்கத்துக்கு 2 புள்ளி, நிறுவல் 2 புள்ளிகள் என்ற வகையில் இங்கே குறியீட்டாக்கம் மட்டும் சரியாக இருந்தால் 2 புள்ளிகள் மாத்திரம் உங்களுக்கு வழங்கப்படும். இரண்டாவது வினா, உமது சுருக்கத்திடத்தை தந்து பின்வரும் பாரத்தை குறியீட்டாக்கம் செய்து வாய்ப்பு வாய்ப்பின்மை உண்மை விருச்ச முறை மூலம் துணிக. அவன் கட்டிக்காரன், பரீட்சையில் சித்தியடைவான், வெளிநாடு செல்வான். குறியீட்டு வடிவம், அவன் கட்டிக்காரன் ஆயின் ஒன்றில் பரீட்சையில் சித்தி பெறுவான் அல்லது வெளிநாட்டு செல்வான்.
அவன் வெளிநாடு செல்லவில்லை ஆயின் நொட்டார் உட்கட ஒன்றின் அவன் கெட்டிக்காரன் இல்லை ஆயின் குடும்ப வியாபாரத்தில் இறங்குவான். அவன் கெட்டிக்காரன் இல்லையாயின் நொட்பி போடுவான் இருந்தால் உட்கூடே போடலாம். ஒன்றில் இல்லையாயின் உருள் எடுப்பமாக இருந்தால் நேரடியாக குடும்ப வியாபாரத்துடன் சம்பந்தப்படுவான். அங்கே மாறி ஒன்று மேலதிகமாக எஸ் குடும்ப வியாபாரத்துடன் சம்பந்தப்படுவான் என்பதை மாணவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என்பது இணைப்பு மாறிலியாக நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். பிரதான மாறிலி தரப்படவில்லை. கட்டிக்காரன் ஆயின் அவன் ஒன்றில் பரிச்சை சித்தியடைவான் அல்லது வெளிநாடு செல்வான். ஆனால் அவன் வெளிநாடு செல்லவில்லை ஆயின் அவன் ஒன்றில் கட்டிக்காரன் இல்லை ஆயின் அவன் குடும்ப வியாபாரத்துடன் சம்பந்தப்படுவான். இப்போது உண்மை விருச்சம் என்கின்ற போது பியூர் கூட கியூரல்வார் நொட்டார் உட்கட பியூரல் எஸ் ஆகிய தரப்படையில் அவர் நேரடியாக நீங்கள் அதை குறித்துக் கொள்ளலாம். ஒன்று உட்கட கிளியாக்கப்பட not be கியூரல்வார் கியூரல்வாரிலே இப்போது இரண்டாவது கூற்று செய்யப்படுகின்ற போது உக்கட வாக்கியம் நொட்டார் கூட பியூரல் கிளியாக்குகின்ற போது ஆர் முற்கூற்று மறக்கப்படுது பி உரல் எஸ் சமான செய்க ஆர் பி உரல் எஸ் பியூரல் எஸ் கிளையாக்கப்பட்டால் பியும் எஸ்ஸும் கியூரல்வார் இங்கே பியும் எஸ்ஸும் கியூஆர் கிளைகள் மூடப்படவில்லை. திறந்த விருட்சம் ஓப்பன் ட்ரீ வாதம் வாய்ப்பெற்றது என்பது விடையாக அமையும். திறந்த விருட்சம் ஆகவே வாதம் வாய்ப்பெற்றது. தொடர்பாக ஐந்தாவது வினாவிலே ஈனா பகுதி பெருகை முறையில் அமைந்த ஒரு வினா. இந்த ஒளிபரப்பினூடாக நாங்கள் இணைந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்து வரும் ஒளிபரப்பிலே மேலதிகமாக அந்த பகுதி 2 உள்ள வினாக்களோடு சங்கமிக்க இருக்கின்றோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.